இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பொது விநியோக திட்ட பயன்களை பொதுமக்கள் எளிதில் பெறும் வகையில் மாதந்தோறும் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ஜூன் மாதத்திற்கான பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் 13/6/2026 அன்று நடைபெற இருக்கின்றது. இந்த முகாம்களில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கான குறைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை பொதுமக்கள் எளிதில் பெறும் வகையில் மாதந்தோறும் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ஜூன் மாதத்திற்கான பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட இருக்கின்றது. அதை குறித்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற 13/6/2026 அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட இருக்கின்றது. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. அதன்படி ஜூன் 2026 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 13/6/2026 அன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலை கடைகளில் பொருட்கள் பெற நேரில் வர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் வழங்கப்படும். பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தேர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சேவைகள் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்களில் பெறப்படும் கடவுச்சொல் வழியாக மேற்கொள்ளப்படும் என்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுடன் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் தங்கள் குடும்ப அட்டை சம்பந்தமான குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் மாற்றம் மற்றும் கைபேசி எண் பதிவு உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளை இந்த முகாம்களில் கலந்து கொண்டு நிவர்த்தி செய்ய இயலும். 13/6/2026 அன்று சென்னையில் உள்ள 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்கள் குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் நேரடியாக சென்று தங்களுக்கான குறைகளை இந்த முகாம்களில் இருந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த இணையதளத்திலிருந்து உங்களுக்கான சேவைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க, மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலையை அறிய, மறுபரிசீலனை விண்ணப்பம், நகல் மின்னணு குடும்ப அட்டை தொடர்பான சேவைகள், நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க, நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலையை அறிய, மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள், உறுப்பினரை சேர்க்க, முகவரி மாற்றம் செய்ய, குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய, குடும்ப உறுப்பினர் நீக்க, அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய போன்ற அனைத்து விதமான சேவைகளையும் நீங்கள் வீட்டில் இருந்தவாறு இந்த இணையதளம் வழியாகவும் மேற்கொள்ளலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnpds.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். பொது விநியோகம் திட்டம் தொடர்பான சேவைகளை இந்த இணையதளத்திலிருந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுடன் பயனாளர் நுழைவு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பதிவு செய்யப்பட்ட பயனாளர் கைபேசி எண் இங்கே உள்ளிட வேண்டும். கைபேசி எண்ணை உள்ளிட்டு இந்த கேப்சாவை என்டர் பண்ணி பதிவு செய்ய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல இந்த பொது விநியோகம் திட்டம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் நீங்கள் மேற்கொள்ள இயலும். புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல், நகல் குடும்ப அட்டை விண்ணப்பித்தல், ஏற்கனவே உள்ள குடும்ப அட்டையில் உறுப்பினர் பெயரை சேர்க்க, முகவரி மாற்றம் செய்ய, குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய, உறுப்பினரை நீக்க போன்ற அனைத்து விதமான சேவைகளையும் இந்த இணையதளத்திலிருந்து வீட்டில் இருந்தவாறே நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆகவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.